இந்த தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி வேலையை இப்போ காவேரி தெளிவாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்குமே அது கோபம் தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். ஏமா அப்படி இருக்க, ஏமா அப்படி பண்ணுற, ப்ளீஸ்மா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணலாம். அதாவது நிவினுக்கு விருப்பம் இல்லாமல் நிவின் இன்னமும் தான் மேலே காதல் வச்சுருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட அவரை போய் கட்டாயப்படுத்தி அவரை திருப்பி நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோ, அவளுக்கு உனக்கு பிடிச்சிருக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறதுலாம் ஒரு முட்டாள்தனமான விஷயம். இதனால வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு வேறு யோசிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எப்படி சொல்கிறேன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படி பண்ணி எல்லாத்தையும் சொல்லி இதில் வேறு எங்கள் அம்மா அப்பா இப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காலாம் ரொம்ப கேள்வி கேட்பாங்க, பயப்படுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ யமுனா ஒரு மாதிரி நல்லா இருக்காங்க அப்படின்னு விஜய் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த தெளிவாக காவேரி சொல்லிவிட்டு இப்போ எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு என்ன யமுனா அவனுக்கு பிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் கூட இங்கே இருந்துக்கலாம் போலங்கிறாங்க அவங்க. அப்போ இருந்துக்கலாமே அப்படின்ட்டு முதல்ல என்ன பண்ணுவோம், அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி வீடியோ கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு கங்காவுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. வீடியோ கால் பண்ணி இங்கே வந்திருக்கோம், இங்கே இருக்கோம், எல்லாம் இருக்கோம், ஆனால் இங்கே இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு, நீங்கள் வேறு எதாவது வந்துட்டாங்கன்னா வரலேன்னு தேடிட்டு இருப்பீங்க, ஆனால் யமுனாக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கங்கா கடுப்பாயிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கா, எதுக்கு எத்தனை நாள் அங்கே போய் தங்கிட்டு இருக்கா, முதல்ல சீக்கிரம் வீட்டுக்கு வா, என்ன சின்ன குழந்தையா நீ அப்படின்னு சொல்ல உடனே இந்த பக்கம் சாரதாவும் அதையே சொல்கிறாங்க, முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வாங்க 2 பேரும், போதும் நீங்கள் அங்கே போய் சுற்றிட்டு இருந்தது அப்படின்னோடனே, இல்லை நீ இந்த இடத்த பார்த்தா அப்படி சொல்ல மாட்டீங்க, பார்த்தா நீங்களே இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னு யமுனா சொல்லிட்டு இதை வீடியோ காலில் காமிக்கிறாங்க. உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல, என் பேத்தி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க, இதெல்லாம் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டேன்னா காட்டுங்க அப்படின்னு சொல்ல இதை ஃபுல்லாக காட்டு வராங்க. மொத்தமாக அந்த ஃபார்ம் ஹவுஸை ஃபுல்லாக காமிச்சு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சதுக்கப்புறமா நர்மதாலேருந்து எல்லாம் ஹாப்பி ஆகிட்டாங்க. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே ஒரு 2 இன்னும் தங்கிட்டு வந்துடுறோம் நாங்கள் அப்படின்னா சரி அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. என்ன கோதாவரி நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு இவர் சொன்ன உடனே கோதாவரியா அப்படின்னு ஷாக் ஆகிறாங்க கங்கா. உடனே அக்கா உங்களை தான் கோதாவரிங்கிறாங்க அப்படின்னு, மாமா அது கங்கா அப்படின்னு உடனே ஏன் உங்களுக்கு பேர் மறந்துருச்சாங்கிற மாதிரி அவங்க பார்க்க சும்மா வம்பிழுக்க சொன்னாங்கிறாரு அவர். உன் புருஷனுக்கு எவ்வளோ கொழுப்பு பார்த்தியா, நக்கல் பார்த்தியா, குசும்பு பார்த்தியான்னு இவருங்க கேட்க உடனே அசடு வழிகிறாங்க. இப்போ காவேரி பேசி முடிச்சு சிரிச்சு இன்னொரு 2 நாள் தங்கிடுறோம் நாங்கன்னு பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் பாட்டி என்ன சொன்னாங்க பார்த்தியா, லைட்டாக நான் ஒன்று சொல்கிறாங்க ஒரு விஷயத்த அப்படின்னு இப்போ விஜய் சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. இது உன் பேத்தியோட ஃபார்ம் ஹவுஸுங்கிறாங்களே அப்படின்னு உடனே அப்படிலாம் எனக்கு ஆசை கிடையாது, எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் தேவையில்லை, இதெல்லாம் உங்கள் சொத்து, கவலைப்படாதீங்க, போகும்போது நான் எதுவும் பங்கெல்லாம் கேட்க மாட்டேனான்னு நான் பேசாமல் போயிடுறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே சொத்தே முழுசாக உனக்கு தான், நீ என்ன பங்கு கேட்குற அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாரு. இது எப்போ வாயத்திறன்னு சொல்ல போகிறாருங்கிறது நமக்கு தெரியல. இதுக்கு பிறகு தான் நைட்டு திடீர்னு யமுனா காணாமேன்னு தேடி கீழே பார்த்தா காவேரி அவங்க யமுனா வெளில உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. நிவின் இந்த காவேரி ஃபோன் வராதான்னு வெயிட் பண்ணிருந்தோம், இப்போ வந்தால் எரிச்சலாக இருக்கேன்னு சொல்லிட்டு எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு எடுக்கிறாரு. எடுத்து அவர் ஒரு மாதிரி டோனே கொஞ்சம் மாறி இருந்தோடனே, இல்லை நான் கால் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, என்ன சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சுதானே உங்கள் டோனே இப்படி மாறிச்சு, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், யமுனாவோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நீங்கள் நாளைக்கு கோவிலுக்கு வந்துடுங்க, யமுனாவும் நீங்களும் ஒன்று சேர்ந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு திருப்பி கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அவர் அது என்ன பேசிகிட்டு இருக்க, நீ அதெல்லாம் ஒன்றும் தேவைன்னு கோவப்பட்டு பேசிகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோனை இவங்க வச்சிடுறாங்க. சரின்னு வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமா இவர் பக்கத்தில் என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்க, யார்கிட்ட கெஞ்சுறேன்னா எல்லாம் தேவையான விஷயம் தான், இதெல்லாம் கெஞ்ச வேண்டியவங்கள்ட்ட கெஞ்சி தான் ஆகணுங்கிறாங்க. இதுக்கு நடுவில் குமரனை போய் பார்க்க போகிறாரு நிவின்கிட்ட என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே நிறைய சண்டையாக இருக்குது, இன்னும் வேறு வீட்டுக்கு வரல வேறு. இப்போ இந்த விஷயத்தை யமுனா புரிஞ்சுக்கிறாளா இல்லையாங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல, நானும் உன்கிட்ட சொல்லி பார்த்தேன், நீ வேணால் கல்யாணம் பண்ணிக்கொண்டு உனக்கான அது பிடிக்கல விடு, நான் எதுவும் கட்டாயப்படுத்தலைன்னு இவர் பேச, சரி விடு நான் எதுவும் நானும் உன்ட்ட ஒரு விஷயம் கேட்க தான் வந்தேன், ஆனால் அதை உன்னால் செய்ய முடியாதுன்னு கிளம்பிடுறாரு நிவின். இதுக்கு நடுவில் குமரனுடைய நடிப்பெல்லாம் டிவியில் வந்தோடனே எல்லாரும் பெருமைப்படுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இனிமேல் பெருசாக வரப்போகிறேன்னு பாராட்டிகிட்டு இருக்காங்க. மேக்கப் எப்படி இருக்கும், டப்பிங்னா எப்படி இருக்கும், ஒரே ஆக்டருக்கு வெவ்வேறு ஆக்டர்ஸ்க்கு ஒரே ஆள் டப்பிங்லாம் கொடுப்பாங்கிறத பற்றிலாம் பேசுகிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.